ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் கவிராஜ். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஈஸியாக செஞ்சிடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு தான், அதனால் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப மைய குழையிற மாதிரிலாம் வேக வைக்கலை. கையை வச்சு அமுக்கணுன்னா அந்த மாதிரி உடையணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைனா மேஷர் வச்சு கொஞ்சம் மசிச்சு, இல்லை கரண்டி வச்சு கொஞ்சம் மசிச்சு, அந்த மாதிரி மசிச்சும் சேர்த்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். கட் பண்ணுறதோ மசிச்சு சேர்க்குறதோ நம்மளோட விருப்பம் தான். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய பேஸ்ட் மாதிரி வேணால், கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் சேர்க்குறோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு இப்போயே பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. காரத்துக்குன்னு வேறு நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்த மிளகு மட்டும்தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுவும் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ஒரு பொன்னிறமாக வந்த வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதனதுக்கப்புறமா நம்ம பொரியல் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அந்த விழுதை சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போந்தடிக்கு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க. இதை சேர்த்துனே அந்த கலர் நல்லா ஒரு க்ரீன் கலராக மாறிடும். ஸோ இதோட பச்சை வாசனை போந்தடிக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து உருளைக்கிழங்குலாம் நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு 3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கோட கலரே ஒரு லைட்டு க்ரீன் கலராக மாறிடும். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஒரு 3 நிமிஷம் இப்படி நல்லா எல்லாம் கலந்து வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் கடாயை மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அது இருக்கட்டும். ஸோ இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கும். எல்லாமே கலந்து நல்லா வந்திருக்கும். உப்பு வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டோடு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தக்காளி சாதத்துக்கு தான் வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம மிளகா பொடி, ஜீரக பொடி அதெல்லாம் சேர்த்து உருளைக்கிழங்கு பொரியல் செய்வோம். பட் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கலருமே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த பொரியல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.